ஏயா ஒரு பொம்பளை அன்பா பாசமா பேச வந்தா இப்படி எரிஞ்சு விழறிய தாயே, இந்த பொம்பளையும் வேணாம், இந்த ஆசையும் வேணாம். அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல கூட தூக்கி ஆத்துல வீசிட்ட, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்ன அப்ப சரி. இப்ப பாயா என்னது இது தெரியல? இஸ்கு இஸ்கா அடி கழுத. ஹை 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 சிரிக்கிற கழுத பாத்துக்கிறேன். யோ என்னையா அது? அங்க அவ்வளவு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு, இங்க வந்து குளிக்கிற? எனக்கு நீச்சல் தெரியாதுமா. ஆம்பளை என்ன நீச்சல் தெரிய வேண்டாமா? காமாட்சிக்கா பேசாம நீ அவளுக்கு நீச்சல் கத்து கொடுத்துரு. தபால் சார் கவலையே வேணாம், வாங்க நாங்க கத்து கொடுத்துடுறோம். எனக்கு நீச்சலும் வேணாம், ஒண்ணும் வேணாம், ஆளு விடுங்கம்மா. சரியான ஆளியா நீ. பாருக்கா அந்த தாவணி காயவே மாட்டேங்குது. அடச்சி தாவணியை போட்டுக்க. இல்லக்கா காஞ்ச வாண்ண போட்டுக்கிறா. ஐயோ அவர் வீட்டுல விழுந்துச்சு. ஆறு வீட்டுல. ஐயோ ஐயோ, என்னம்மா இது இப்படி வந்து நிக்கிற? ஐயோ சிச்சி. யோ என்னையா இதெல்லாம்? ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏண்டி சின்ன பொண்ணு, என்னடி இப்படி நின்னுட்டு இருக்க? எங்கடி உன் தாவணி? என் தாவணி எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருக்கா. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோட தாவணியை புடுங்கி வச்சுக்கிட்டு விளையாடுறியா? ஐயோ தாவணியா? உங்க வீட்டுல தான் இருக்கு. தாவணியை நீங்களே எடுத்து கட்டி விட சொல்ல போல இருக்க, சீக்கிரம் எடுத்துட்டு போமா. நில்லுடி, அவரே எடுத்து தரட்டும். நானா? அதெல்லாம் நடக்காது, நான் மாட்டேன். அப்ப நாங்களும் இங்க இருந்து போறதா இல்ல. ஏங்கா பக்கத்து வீட்டு பேச்சிமா கிட்ட போய் என் தாவணியை எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு வரதா? முதல்ல அதை செய். இப்ப போய் ஊரை கூட்டிட்டு வா போ. ஐயோ இருங்கம்மா இருங்க, நானே எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் தாவணி எடுத்துக்கிட்டு நடைய கட்டுங்க. ஏய் நிதானமா தாவணியை கட்டு. என்னப்பா வேலுச்சாமி, உங்க அக்காலங்க காணா? வயக்காட்டு பக்கம் போயிருக்கு. என்ன விஷயம்? பெரிய வீட்டுக்காரமா கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க, அதுக்காகத்தான். வட்டிக்கு பணம் எங்க அக்கா கொடுக்கணுமா? பின்ன நானா வாங்கினேன், வாங்காம அவங்க கேக்குறாங்க. என்னடா திமிரா பேசுற? எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் வீடேறி வந்து கடனை கேப்ப? அண்ணே என்ன அடிச்சு கிடிச்சு விடாதுன்னு சாங்காதுன்னு, நான் புள்ள ஊட்டிக்காரன், என்ன பண்றது? அந்த அம்மா ஒரே அடியா சத்தம் போடுதுன்னு. சத்தம் போடுறாளா? சத்தம் என் கிட்ட வாலாட்ட நினைச்சா அவ சத்தத்தையே நிறுத்தி விடுவேன்னு சொல்லு. ஏண்டா பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டியா இருந்தா அந்த ஊருக்கே ராணின்னு நினைப்ப? இப்படி மரியாதை இல்லாம பேசுறது திமிரு. இதெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ, அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. இந்தாமா என்னையும் எங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டியா? பயந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறதுக்கு. இந்த பாரு, இந்த மிரட்டுற வேலை மட்டும் வச்சுக்காத. அவ்வளவு ரோஷம் உள்ளவனா இருந்தா உங்க அக்கா வாங்கின கடனை மரியாதையா திருப்பி கொடுக்கறது. எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 2 மாசமா வட்டி கொடுக்கல. அசல கொடுக்க வழி இல்லைன்னா வட்டி மட்டுமாவது கொடுக்கலாம் இல்லையா? நான் என்ன அசல இப்பவே வா கேக்குறேன். வட்டி எவ்வளவு? இத பாரு, ஊர் உலகத்தை போல நான் ஒண்ணு அநியாய வட்டி வாங்குறது இல்லப்பா. 100க்கு 25 ரூபாய். 100க்கு 25? இது வரைக்கும் 5 மாசத்துக்கு 500 ரூபாய் வட்டி பணம் மட்டும் கொடுத்திருக்கா. அசல் அப்படியேதான்ப்பா இருக்கு. அசலுக்கு மேல வட்டிய வாங்கிட்டு இம்புட்டு பேச்சு பேசுறீங்களா? ஏமா இறங்கி உயிரை குடிக்கிற? ஏப்பா சொல்ல மாட்டேன்? குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லன்னு என்கிட்ட வந்தப்போ நான் இறக்கப்பட்டது தப்பா போச்சுப்பா. வான் தப்பு இல்லம்மா, இவ்ளோ அநியாய வட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து வாங்கிட்டு முடிக்கிறாங்க பாருங்க, அவங்க தப்பு. இவ்வளவு பேசுறியே, கொஞ்சம் இரு. இத பாருப்பா, உங்க அக்கா கையெழுத்து போட்டு கொடுத்த அடமான பத்திரம். இதுல நான் என்ன வேணாலும் எழுதலாம், ஆனா அப்படி ஏமாத்துறவ நான் இல்ல. இதுக்கு மேல ஏமாத்தணுமா? அட பாவி, ஏண்டா அத கிழிச்சே? இத்தோட விட்டன்னு சந்தோஷப்படு.
இது மாதிரி ஏமாத்துற வேலை வச்சுக்கிட்ட என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? வீட்டை கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. ஏண்டி சின்ன பொண்ணு, ஏண்டி இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர? என்ன விஷயம்? ஒண்ணுலக்கா. பொண்ணு இல்லாத விஷயத்துக்கா இப்படி ஓடி வர? சொல்லி தொலைய. அவரு இல்லக்கா. எவரு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிறாரு போஸ்ட் மாஸ்டர். அவருக்கு என்ன? அவரு என்ன என்னடி பண்ணாரு? என்ன ஒரு மாதிரியா பாக்குறாருக்கா. சிப்பா, அவர் பாக்குறதே ஒரு மாதிரி தான். அத போய் நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டியா? அது இல்லக்கா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, மத்தவங்கள எனக்கு பிடிக்கல, உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாருக்கா. அப்போ நிஜமாவே அவருக்கு உண்மையில அதுவா? அவரை எப்படிக்கா வசியம் பண்றது? ஒண்ணு பண்ணிடி. நீதான் நிறைய சினிமா பாப்பேல, அதுல வர்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அவர் ஏரிக்கரை பக்கம் துரத்து விடாத. பாடினா நீ பாடினா உன் பாட்டுல அவர் ஒரு வழி ஆயிடுவாரு. அப்ப நான் பாடுட்டா? அவுத்து விடு. சும்மா தானே தோட்டத்துக்கு வந்தேன். கண்ட கண்ட கழுதைக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு. கபடியாம வளர்ந்திருக்கேன், கண்ணி நானும் காத்திருக்கேன். எனக்கு இன்னும் ஆவலையே, நல்ல நேரம் கூடலையே. அழகு அழகு மாப்பிள்ளையே, யாரும் இல்ல தோப்பிலேயே. ஆயக்கா
என்னப்பா நடந்தது? என்ன பண்ணின? அவர் வேலுச்சாமி வேற வந்திருக்கிறாரு. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. யோ ஐயர, என்ன விஷயம்? பாவம் சின்ன குழந்தை, அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. முதல்ல அவனை வெளியே வர சொல்லியா? ராமகிருஷ்ணா, முதல்ல வெளியே போயேன்ப்பா. அவர் உள்ளார வந்து ஏதாவது அமளி பண்ண போறாரு. முதல்ல வெளியே போயேன்ப்பா. ஏன்டா இவ்வளவு நேரம்? யோ ஐயர, டைம் என்னாச்சு? ரொம்ப நல்லா இருக்கு. யோ நேரத்தை கேக்குறையா? மணி 5 இவ்வளவு நேரம் வரைக்கும் ஆபீஸ் நடத்துற? நீங்க சொன்ன ஆபீஸை இப்பவே முடிச்சு விடுறேன். ராமகிருஷ்ணா, சைக்கிள் எங்கடா வச்சிருக்க? இருக்க. சரி, சட்டை வெட்டி மாத்திட்டு வா, சினிமாக்கு போலாம். என்னடா முழிக்கிற? அண்ணே, சினிமாவுக்கு நான் வரலண்ணே. ஏண்டா? காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. சே, உடம்பு பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. நீ கடைசியில நாம கண்டிப்பா போயே ஆகணும். வாடா. ஏண்டா அழுவுற? சினிமாடா, நல்லபடியா முடியுடா. பிரமாதம்டா. இந்த கடைசியில சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஜகா வாங்கினிய வா. பேட்டா ஒருத்தர் எங்கெங்கயோ கிளம்பிட்டான். அதான் கண்ணாமண்ணா நடிக்கிறான். எவனாவது சைக்கிள் மேல இருந்து உடச்சிட்டான்னா சைக்கிளுக்கு நான் எங்க என்ன போவேன்? ஐயோ, யோ, எச்ச தண்ணி ஊத்துறது தெரியல? பாத்து வரக்கூடாது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இனிமே பார்த்து வரேன். உங்க பாட்டை விட்டு ரோடு மாதிரி இப்படி சர்ருபுருன்னு வரையே, இனிமேலாவது பாத்து வா. சரிம்மா. காமாட்சி, என்னம்மா இது சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா. ஏய், என்னது? எச்ச தண்ணி ஊத்துவாங்கன்னு தெரியாம திடீர்னு வந்துட்டேன்னு. யார் ஊத்துனது? அண்ணே வந்து வந்து சரி சரி, போ போ. டேய், என்னடா அது கேரியர்ல? நம்ம தங்கப்பால்காரரு அவலரசி இடிச்சு சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்தாரு. இந்தாங்கண்ணே. எனக்கு எதுக்குடா? நீயே வச்சுக்க போ. இல்லண்ணே, இது எப்படி இடிச்சு சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன, வீட்டுல கொடுத்து இடிச்சு கொடுக்க சொல்றேன். போ. ஏய் காமாட்சி, இங்க வா. ஏமா, தெருவுல யார் வராங்க போறாங்கன்னு பாக்காம இப்படியா தண்ணி ஊத்துறது? நான் பாத்துதான் மாமா ஊத்துனேன். ஆனா அவர் தான் திடீர்னு வந்துட்டாரு. சரி சரி, இந்த நெல்லை இடிச்சு அவள அரிசி பண்ணி கொடுமா. ஏ காமாட்சி, சாப்பிட்ட எண்ணெயில அப்படி அப்படியே கிடக்கு. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது என்னடி கையில? இல்லமா, மாமா அவலரிசி இடிச்சு தர சொல்லிச்சு. ஆஹா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இவனுக்கு வேலைக்கு ஆக்கி கொட்டுறது போறாதா, இது வேற செஞ்சு கொடுக்கணுமா? அக்கா, என்ன ஆயி போச்சுன்னு இப்படி கத்துற? உங்களால இடிச்சு கொடுக்கீங்களா சொல்லுங்க. ஆமாண்டா, சொன்னா மட்டும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துரும். கொஞ்சமாவது இந்த வீட்டை பத்தி நினைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்துறது, எவனையாவது போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது. இது போதாதுன்னு ஐயாவுக்கு அவலரிசி வேற கேக்குதோ? எனக்கு இல்லக்கா, வேற இருக்கு. அந்த பையன் ராமகிருஷ்ணன் இல்ல, அவனுக்கு. ஆமா, உனக்கு செய்யறதே வெட்டி வேலை. இதுல போற வரவனுக்கு எல்லாம் வேற செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணுமா? அக்கா, அவனை பத்தி அப்படி பேசாத. பாவம், அந்த பையன் ஒரு அனாதை. ஆமாக்கா, அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு பெத்த தாய், தகப்பன், அண்ணன், தம்பி யாருமே இல்லக்கா. எதுக்குமே கலங்காத என் மனசு அவனுக்காக கொஞ்சம் அழுதுச்சு. பாவக்கா, நம்மளை விட்டா அவனுக்கு வேற யாரு இருக்கா?